என்.எஸ். அப்துல் ஹக்கீம். குடைகள் பழுது நீக்கி குடும்பத்தை பார்த்து கொண்டிருந்த வயதான அப்பாவுக்கு மூத்த பிள்ளை, வீட்டை கவனிக்கும் அம்மா, ஒரு தங்கை மற்றும் சின்ன தம்பி என கோவையில் வசித்து வந்தது அவர்களின் எளிய குடும்பம். 1998 கோவை குண்டுவெடிப்பு வழக்கை கைதாகி சிறைப்படுத்தப்பட்டார் ஹக்கீம். அப்போது அவருக்கு வயது 19. அன்றிலிருந்து இளமை காலத்தின் 25 ஆண்டுகள் தொடர் சிறை வாழ்க்கை. சிறைக்குள்ளிருந்தே படித்து பல பட்டங்களையும் சான்றிதழ்களையும் பெற்றிருந்தார். சிறைவிடுப்பில் வந்தவருக்கு 25/9/2019 அன்று திருமணமானது. விடுப்பு முடிந்து மீண்டும் சிறைப்படுத்தப்பட்டிருந்த ஹக்கீம் 45 வயதை கடந்திருந்தார். 2023 ஒரு நாள் சிறைக்குள் அவர் மயங்கி விழுந்தார். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. அவருக்கு மயக்கத்துக்கான மாத்திரை கொடுத்து அனுப்புறாங்க. 2 நாள்ல மீண்டும் மயக்கமாகி விடுவாரு. பிக்ஸ் வருது. அப்போ கொண்டு போய் பாக்குறாங்க. அவருக்கு அப்பவும் மாத்திரை கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. 3வது முறை பிக்ஸ் கீழே விழுந்தப்போ தலைக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்தா அவருக்கு கேன்சர் இருக்கு. இது எங்களுக்கு தெரியாது. ஒரு 2 நாளைக்கு அப்புறம் அவங்க ஜெயிலர் எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க. கேன்சருங்கிறது உறுதிப்படுத்திட்டாங்க. அந்த ஆபரேஷன் காண்றது நடக்க ஆரம்பிச்சதுமே திருப்பி எங்க கூட அவங்க அனுப்பல. எங்க அண்ணனும் அவங்க புலச்சிறைக்கே கொண்டு போயிட்டாங்க. அவங்க ரொம்ப ரெக்வெஸ்டா கவர்மெண்ட்ட, நம்ம அதிகாரிகள்கிட்ட, கமிஷனர்கிட்ட எல்லாம் ரொம்ப ரெக்வெஸ்டா கேட்டாங்க. ஆனா கடைசி வரைக்கும் விடுதலையே கொடுக்கல. அவருக்கு உடல்நல மோசம்னால பரவல் கொடுத்தாங்க. அவருக்கு முடியாம ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த 3 மாசம் தொழில் இல்லாத பரவல் கொடுத்தாங்க. அவங்க தொழில் இல்லாத பரவல் கொடுத்ததுமே எங்க அண்ணனுக்கு கைகால் வராம பேச்சு போனதுக்கு அப்புறம் தான் அந்த பரவல் கலசுது. ஒரு பொருளை தண்ணி கேட்கறதுக்கு கூட அவர்னால முடியாது போயிடுச்சு. நாங்களா கேட்டாதான் எனக்கு தண்ணி வேணுமா, சாப்பாடு வேணுமா, ஜூஸ் கொடுக்கட்டுமா, பாத்ரூம் கூட நாங்கதான் கூட்டியிருப்போம். அந்த அளவுக்கு அவர் மோசமா இருக்கிறோம். இப்போ போன வாரம் நான் அவரை போய் பார்த்தேன். என் கையை பிடிக்கிறாரு. ஆனா அவர் எங்கிட்ட கேட்கறேன், நீங்க யாருன்னு சொல்லி. 45 ஆண்டு கால நட்பு நான் எங்களோடது. ஆனா அவர் எங்கிட்ட கேட்கிறாரு, நீங்க யாரு அப்படின்னு சொல்லி. 14/9/2023 அன்று மரணமடைந்தார் ஹக்கீம். சிறை கைதியாக மரணித்து காவல்துறை புடைசூழ தன் இறுதி ஊர்வலம் இருந்துவிடக் கூடாது என்பது என்.எஸ். ஹக்கீமின் இறுதி விருப்பம். ஆனால் ஹக்கீமின் இறுதி விருப்பம் நிறைவேறவே இல்லை. சிறையில இருக்கும் போதே சபூர் ரஹ்மான், முகமது வசீர், ரிஸ்வான் பாஷான்னு 3 பேர் இறந்தாங்க. எல்லாருமே நோயெல்லாம் இல்லை, அந்த மன உளைச்சல்னால ஏற்பட்டக்கூடிய இந்த இருதய அடைப்புனால உடனடியா இறந்தாங்க. அபுத்தாகிரியாவது நீங்க விடுதலை செய்யுங்க, அவர் நோயாளின்னு சொல்லி அவரு ஒரு நாள் ரொம்ப சீரியஸ் ஆகி இறந்து போயிடுறாரு. 40 வருஷம் அவரு சிறை வாழ்க்கைதாமா. 40 ஆண்டுகள் விடுதலையே கொடுக்கல. மூத்தாகும்போது தொழில் பாதுகாப்பு, கோயம்புத்தூர்ல பாதி இடம் போலீஸ் பாதுகாப்போட அவரோட மூத்த கொண்டு போனாங்க. யாருமே விடுதலையாகியே போகாம சிறைவாசிகளாவே மன்னரையில அடைக்கப்பட்டாங்க. நாங்கள் சாதிப்பதற்காக கேட்கல. நாங்கள் விடுதலை சாகும் பொழுது சுதந்திர மொழிகளாக சாக இருந்தோம். அவ்வளவு. நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை நான் நியாயப்படுத்தி சொல்லல. ஆனா அந்த குண்டுவெடிப்பு நடந்ததுக்கான காரணங்கள் எந்த இதனால, மோட்டிவ்னால அது நடந்தது, அதை பத்தி இந்த சமூகத்துக்கு யாருக்கும் சொல்றது இல்லை. அதை பத்தி சமூகமும் தெரியாது. பொதுவா முஸ்லீம்களுக்கே தெரியாது. காவலர்களுடைய செல்வராஜ் கொலை வழக்கு தான் இந்த குண்டுவெடிப்புக்கே பேஸ் கேஸ். தான் அடிப்படையான வழக்கு. அந்த வழக்கை நாம் நடத்துற போது என்னாச்சுன்னா, நாங்க பல உண்மையை கொண்டு வந்தோம். அதுல அந்த வழக்குல போடப்பட்டிருக்க புகார்தாரர்கள் சாமிநாதன் என்பவர் தமிழ்நாட்டுக்காரர் கிடையாது. அவரு கேரளாவிட்டு. அது மட்டும் இல்ல, RSS இயக்கத்தை சார்ந்தவர் போனான். அங்க அவர் மேல ஏற்கனவே கொலை வழக்குல தண்டனை பெற்றிருக்காரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில. அது மட்டும் இல்ல, 6 மாசத்துக்கு அப்புறம் CBSE மாத்தின பிறகு அதுல ஒரு 6 பேர் ஐவிப்பா போடுறாங்க. உங்களுக்கு தெரியும், உக்கடம் காலனி இருக்குதாங்க. அப்புறம் தலித் குடியிருக்காங்க. அவங்கள அப்புறம் சாட்சியா போடுறது. இந்த நிகழ்வு நல்லா பாத்தீங்கன்னா, எப்பயுமே இந்த மாதிரி ஒரு தலித் பத்திலையும் மற்றவர்களையும் இந்த இந்துத்துவ சக்திகள் பயன்படுத்தி இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிற பேர் பயன்படுத்துறாங்க. அந்த வழக்குல தெரியும். சரிப்பா, இதுல போடப்பட்டிருக்கிற புகார்தாரர், நேரில் பார்த்த சாட்சி, கண்ணூற்ற சாட்சிகள் எல்லாம் திட்டமிடப்பட்டே வேண்டும் என்று இந்த வழக்கிற்காக ஜோடிக்கப்பட்டவர்கள். அது மட்டுமல்ல, இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக கூடியவர்கள் எல்லாம் சேர்ந்து திட்டமிட்டிருக்காங்க காவல்துறையால என்று நான் போட்ட போறேன். அப்ப பேஸ் வழக்கே
இந்துக்களுக்கு வந்து பொய் வழக்கு மாதிரி ஆயிப்போச்சு. 1997 நவம்பர் கலவரத்துல வந்து அந்த கொல்லப்படுற போலீஸ்காரருடைய முழு பேர் வந்து அந்தோணி செல்வராஜ். ஆனா அந்த அந்தோணிங்கிற பேரை நீக்கி ஒரு இந்து காவலரை கொன்ன மாதிரி சித்தரிக்கப்பட்டு 18 இஸ்லாமிய பெருமக்கள் கொல்லப்பட்டதும் சுடப்பட்டதும், நூற்றுக்கணக்கான வீடுகளுக்குள்ள பூந்து கொள்ளையடிச்சிருக்காங்க, லூட்டிப்பட்டிருக்காங்க. எனக்கு தெரிய ஆயிரக்கணக்கான நகைகள் புறா கொள்ளையடிச்சிருக்கு. அதெல்லாம் எனக்கு வரல. வீட்டில் உள்ள பொருளாதார 8 பவுன் நகை, துணிமணிகள், மளிகை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். மளிகை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மளிகை பொருள்கள் எல்லாம் எடுத்து கடையே காலியாக்கிட்டாங்க. சோபாங்கிற பெரிய ஒரு நிறுவனம் வந்து ஒண்ணுமே இல்லாம ஆக்கப்படுது, தரமேற்றமாக்கப்படுது. அது மாதிரி நிறைய 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 முஸ்லீம்களுடைய நிறுவனங்கள் எல்லாம் நிறைய சூறையாடப்படுது, எல்லாமே நாசமாக்குறாங்க. காவல்துறை தானே இறங்கி அடிச்சுட்டு இப்ப துப்பாக்கி போறான் எடுத்துட்டு வெளியே போயிட்டாங்க எல்லாமே. அந்த 2 நாள் பல ஸ்டேஷன்ல ஆளே கிடையாது. நான் அந்த செல்வராஜ் வழக்குல ப்ரூவ் பண்ணிருக்கிறேன். 29ஆம் தேதி நைட்டு அந்த செல்வராஜ் கொலைக்கு அப்புறமேலு பல பேர் துப்பாக்கி தூக்கிட்டு வெளியே போயிடறாங்க, வீட்டுக்கு போயிடறான். எல்லா தெருக்களையும் போயிட்டு போலீஸும் இந்துட்டாங்களும் கலவரத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டு அன்னைக்கு அந்த அளவுக்கு மிகப்பெரிய கலவரம் பண்றாங்க. 30 உயிர்கள் கொடூரமா கொல்லப்படுது. இந்த அடிச்சு கொல்லப்பட்ட மக்கள் எல்லாம் நான் அன்னைக்கு போய் பாக்குறேன். இன்னைக்கு வந்து என் தம்பியை வந்து என் தம்பி அங்க இருந்தா அப்படி போய் பார்க்க போறேன். என்னுடைய ஒரு தம்பி அடிபட்டா அப்படின்னு சொல்லி இன்னொரு தம்பி போறா அப்படி. அந்த தம்பி தான் மரணம் பண்றாங்க. அப்போ அந்த தம்பியை நான் கூப்பிடுறதுக்கு வேண்டி போறேன். நான் மார்ச் ரூம் கூட போறேன். நான் மார்ச் ரூம் போகும்போது ஒரே பணங்களா கிடக்குறாங்க. ஆபீஸ்ல அவங்களோட பாடி எடுத்து எல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட பாடி எடுத்து பாக்குறோம். அவங்க ரிமூவ் பண்ணும்போது இதை ரிமூவ் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த ஆணவம் இல்லை. அப்போ எல்லாரும் ரொம்ப சங்கடப்பட்டோம். என்ன இப்படி இந்த அளவுக்கு கொடுமையா இது பண்ணிருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த பாத்திய வாயில பார்த்தா லைட்டா ஓப்பன் ஆன மாதிரி இருக்கு, பல்லு துருத்தின மாதிரி இருக்கு. இன்னும் போட்டு வாய் ஓப்பன் பண்ணி பார்த்தானா அந்த ஆணவத்தை கட் பண்ணி வாயில அந்த ஆணவத்தை வந்து வாயில தெரிவித்தாங்க. அப்போ ரொம்ப வேதனைப்பட்டு எல்லாமே இது வந்து பயங்கரமா அதான் இருக்குது, கொண்டு விடுறாங்க, பயங்கரமா நடந்ததுன்னு சொல்லி சொல்றேன். நான் வந்து அன்னைக்கு ஆதங்கத்தை இங்க சமூகத்துல வந்து சொல்றேன். அந்த மாதிரி நாங்கெல்லாம் இதை பார்த்தனாலதான் நான் வந்து என் மேல பொய்யா ஒரு வழக்கு போட்டாலுமே நான் அதை ஏத்துக்கிட்டேன். அதாவது மருத்துவமனையில வந்து பார்க்க போன நோயாளியை பார்க்க போனால பிடிச்சி உட்கார வச்சு 10 பேர் சேர்ந்து பெட்ரோலை தலையில ஊற்றி எரிச்சு கொள்றாங்க. அந்த மாதிரி அநியாயங்கள் கோயம்புத்தூர் நடந்தது. எங்க வக்கீல் வாதம்னு அதான், ஒரு அநியாயம் நடக்கும்போது தடுக்க வேண்டிய நிர்வாகமும் தடுக்க வேண்டிய காவல்துறையும் தடுக்க வேண்டிய அரசாங்கமும் என்னை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தா அந்த மாதிரி நடக்கிறது இயல்புதான். அன்னைக்கு இருந்த ஆட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்போது ஆட்சியில் இருக்குது. பயன்படுத்தி யாரு இந்துத்துவம் போயிருக்கிறான். அப்படி பயன்படுத்தி திட்டமிடப்பட்டு நடப்பட்ட ஒரு படுகொலை தான், கலவரம் தான், வன்முறை தான். அது வந்து ஏற்கனவே குஜராத்ல நடந்த 2000 நடந்திருக்கக்கூடிய ஒரு படுகொலையை போன்ற ஒரு படுகொலை அது வந்து. ஆனா அந்த வழக்கு விசாரணையை பற்றி ஒரு சரியான ஒரு புலன் விசாரணை மேற்கொள்ளப்படாம சும்மா பேருக்கு போடப்பட்ட வழக்குல போடப்பட்ட அத்தனை பேரும் விடுதலை செய்யப்பட்டாங்க. அந்த மாதிரி அநியாயங்களுக்கு கூட ஒரு நியாயமான நீதி கிடைக்கல. ஆனா அவங்களுக்கு எந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த நிவாரணமும் கிடைக்கல. இதுக்கே ஒரு நீதி கிடைக்காத ஒரு இதுக்கு எங்களை வந்து இந்த அளவுக்கு உத்தரவு பண்றது ஒரு நீதி, மறுக்கப்பட்ட நீதி அவங்களுக்கு. அந்த 18 உடல்களை கொண்டாந்து உக்கடத்துல வின்சென்ட் ரோட்ல வந்து கரேடு பண்ணும்போது அதை பார்த்துருக்க இளைஞர்கள் வந்து அந்த கோபத்துல தான் வந்து 14/2/98ஆம் தேதி அந்த குண்டுவெடிப்புல வந்து ஏறக்குறைய 58 பேர் இறந்து போறாங்க. பல இடங்கள்ல 152 பேர் காயப்படுறாங்க. 6 கோடி ரூபாய் பெருமளவுக்கு சேதமாகுது. பிப்ரவரி 14ஆம் தேதி 1998 குண்டுவெடிக்கும் அப்படின்னு சொல்லி சாதாரண மக்களுக்கு தெரியும். அதனால இதெல்லாம் போலீஸுக்கு முன்கூட்டியே தெரியும். போலீஸும் இதுல வந்து அவங்களுடைய அவங்க கெட்டுப்போன பேரை வந்து சரி பண்றதுக்காக வேண்டி இது அவங்களும் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அனுமதிச்சுட்டாங்க. அதுல வந்து அவங்க விசாரணை பண்ணி 2002 வந்து சார்ஜ் ஷீட் போட்டு அதுல 175 பேரை வந்து குற்றஞ்சாட்டப்பதாக காண்பிக்கப்பட்டு அதுல 167 பேரை கைது பண்ணி அந்த 167 பேர்த்துல வந்து கோயம்புத்தூர்ல இருந்து மேட்டுப்பாளையம் போற வழியில கலைஞர் நகர், ஹோசிமின் நகர், அண்ணா நகர் இருக்கு போறான். அந்த பகுதி மக்களுக்கு இதுக்கு சம்மதமே கிடையாது. ஒரு 72 பேரை வந்து அந்த பகுதி மக்கள் அந்த சம்பவத்துக்கு வந்து சும்மா அவங்க தகராறு எல்லாம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க, தோடுபடி பண்ணிருக்காங்க. அவங்களை கொண்டாந்து இந்த வழக்கில் சேர்த்தி ஆக மொத்தம் 175 பேரை காமிச்சு 2007 ஆகஸ்ட் மாசம் வந்து 1ஆம் தேதி அன்னைக்கு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. இந்த 167 பேர்ல 41 பேர்த்துக்கு வாழ்நாள் சிறை கொடுத்தாங்க. ஒரு 13 பேர்த்துக்கு வந்து 11 ஆண்டுகள் கொடுத்தாங்க. மற்றவங்களுக்கு எல்லாம் 2 ஆண்டுகள்ல இருந்து தண்டனை, 2 வருஷம், சில பேர்த்துக்கு 3 ஆண்டுகள், சில பேர்த்துக்கு 5 ஆண்டுகள், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தண்டனைகள் விதிக்கப்பட்டுச்சு. ஆனா நாங்க எல்லாரும் சிறையில் இருந்த காலங்கள் 10 ஆண்டுகள்.
இதுல பெரும் அநீதி என்ன அப்படின்னு பெரும் அநீதி. இப்ப நான்லாம் 10 வருஷம் மூத்தா ஜெயிலில் இருக்கிறேன். எனக்கு வந்து மூத்த ஜெயிலில் இருந்து வரும்போது எனக்கு வந்து 6 வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க. 6 வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க. 6 வருஷம் தண்டனை எப்படி சொல்றாங்கன்னா, நான் 10 வருஷம் சிறைவாசம், அதாவது 1998 ஜெயிலுக்கு போனேன். 2008 வரைக்கும் எனக்கு எந்த பெயிலோ எதுவுமே கொடுக்கப்படல. 2008 வந்து எனக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, 6 வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க. அப்போ நான் 4 வருஷம் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கிறேன். அப்போ நான் கேட்குறேன் அவங்கள்ட்ட, ரிலீஸ்னா எப்படி சார், கேஸ் வந்து வழக்கு வந்து விடுதலையா இல்லை இல்லை வரை குறைஞ்ச தண்டனை உங்களுக்கு அப்படிங்கிறார். அப்போ நான் சொல்றேன், குறைஞ்ச தண்டனை 10 வருஷம் இருந்துட்டேன், எனக்கு என்ன நிவாரணம் கொடுப்பாங்க பாய், அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்டுறாங்க பாய், நீங்க வந்து உங்களுக்கு கண்ணை மூடி காலை பத்திட்டு நீங்க ஜட்ஜிங் இருக்காங்க, ஒரு வெளியே விட்டுருவாங்க, நீங்க அப்படியே வந்துடலாம் அப்படி சொல்றாங்க, அப்படியே வந்துடலாம். அவர் இதை கேட்டு நம்ம எப்படி பேசுவோம்? பேசவே இல்லை. பிறகு வந்து ஹைகோர்ட்ல அப்பீல வந்து நாங்களே வந்து ஆர்கியூ பண்ணோம். வந்து இங்க 41 பேருங்கிறத அதையே வந்து அவங்க வந்து ரத்து பண்ணி 21 பேர் மட்டும்தான் வந்து இதுல வாழ்நாட்கள் வந்து இருக்கக்கூடிய இது பண்ணாங்க. 21 பேர்ல பாட்சாபாயை பொறுத்த அளவுக்கு வந்து அப்பீல வேணான்ட்டாரு. நான் உள்ளுக்குள்ள இருந்தே நான் விசாரிக்கிறேன். இறந்து போனவங்க போக இப்ப பாத்தீங்கன்னா 18 பேர் தான் சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல பெண்டிருக்காங்க. இவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு விசாரணை முடிகிற வரை இவங்களை இடைக்கால பிணைகளை கொடுக்கப்படுது. 10 ஆண்டுகள் வந்து நான் சிறையில கழிச்சிருக்கேன். என்னைக்கு எங்களை வந்து கைது செய்து கொண்டு போய் வச்சாங்களோ அன்று முதல் நான் விடுதலை ஆகிற வரை இந்த 167 பேர்ல ஒருத்தருக்கு கூட பிணை வழங்கப்படவே இல்லை. இடைக்கால பிணை கொடுக்கிறது அல்லது உடல்நிலை சரியில்லாம கொடுக்கறதுக்காகலாம் ஒரு மனித உரிமை பிரச்சனை. உலகத்துல எங்க வந்து தவறு செய்யப்பட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டாலும் உடனடியாக குற்றம் சாட்டப்பட்ட அன்றைக்கு நாங்க வந்து குற்றவாளிகள் அல்ல, குற்றம் சாட்டப்பட்டோர் தான். குற்றம் சாட்டப்பட்டோருக்கு பிணை வழங்கப்படும். அவருக்கு 2 வகையான வாய்ப்புகள் கொடுக்கப்படும். அவர் வெளியே வந்தா அவருக்கு என்ன வழக்கு அவர் மேல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அவருக்காக வேண்டி சொல்லப்பட்ட சாட்சிகள் யார் யாரு அப்படின்னு சொல்லி அவரு தெரிஞ்சுக்கிறதுக்கும், இந்த வழக்கை நல்ல வழக்கறிஞர்களை வைத்து எதிர்கொள்வதற்காக வேண்டியும் அவருக்கு பிணை வழங்கப்படும். அது 30ஆம் தேதிக்கு கிடைக்குது. அதே மாதிரி இங்க இருக்கு லீலாவதி பாதிக்கப்பட்ட கிடைக்குது. 3 விவசாய கல்லூரி பெண்களை கொண்டவனுக்கு கிடைக்குது. ஆனா இவர்களுக்கு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. அது காரணம் வந்து இவர்கள் இஸ்லாமியர்களோட ஒரே காரணம். இது வந்து மிகப்பெரிய வந்து சட்டவிரோதமான ஒன்று, அரசியல் சாசனத்துக்கு விரோதமான ஒன்று. இது நீதிமன்றத்துக்கே தெரியும் இது அநியாயம் சொல்லி. ஆனா அதெல்லாம் யாரும் கேட்கறதுக்கு யாரும் இல்லை. எந்த நியாயமும் உங்களுக்கு கிடைக்கல. காவல்துறை, அரசு நிர்வாகம், நீதிமன்றங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு வலையை பின்னி வச்சுதான் எங்களை சிறையிலே வச்சிருந்தாங்க. எல்லாமே முடிவு பண்ணிட்டான், எவ்வளவு கைது செய்யணும், எவ்வளவு சிறையில வைக்கணும், எப்படி எல்லாம் வச்சிருக்கணும், எத்தனை ஆண்டுகள் வச்சிருக்கணும், நீதிமன்றம் இவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா முடிவுகளையும் பண்ணிட்டு தான் இது பண்றாங்க. இவர்களுக்கு வந்து வெளியே வரக்கூடாதுக்காகவே கோவை சிறைக்குள்ளேயே, சிறை வளாகத்துக்குள்ளேயே ஒரு நீதிமன்றத்தை வச்சு அப்படியே கூட்டு வச்சுட்டாங்க. விசாரணை தொடங்கப்பட்ட 98 2004 கேஸ் வரைக்கும், 2006 கேஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரையுமே பத்திரிகையாளர்கள் மக்கள் யாரும் போய் பார்க்க முடியாது. வழக்கறிஞர்களும் போய் அந்த சாட்சியை பார்க்க முடியாது. நாங்க 167 பேருமே என்னைக்கு ஆஜர்படுத்தப்பட்டோமோ அதற்கு பிறகு சார்ஜ் ஷீட் வாங்குறதுக்காக மட்டும்தான் திரும்ப நாங்க என்ன பண்ணோம், இந்த நீதிமன்றத்துல மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஆஜர்படுத்தப்பட்டோம். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஆஜர்படுத்தி அந்த சார்ஜ் ஷீட் வாங்கிட்டு வரோம். சார்ஜ் ஷீட் வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு 3-4 மாதங்களுக்கு பிறகு சிறப்பு நீதிமன்றத்துலதான் எங்களை வந்து 2வது ஆஜர்படுத்தினாங்க. எவ்வளவு விதி மீறல் தெரியுமா? அங்க ஆரம்பிச்ச சட்ட விதி மீறல் தான் எங்கள் தீர்ப்பு சொல்ற அந்த நாள் வரை எல்லா வகையிலும் சட்ட விதி மீறல்கள் தொடர்ந்து இருந்துட்டே இருந்துச்சு. டெரரிஸ்ட் லா கிடையாது இன்னைக்கு. இப்ப தடா இருக்குன்னா பொடா இருந்ததுன்னா நான் சொல்லலாம், பிறகு இயக்கிய மாதிரி. அப்ப அது இருக்குன்னா அந்த பெங்கால் சட்டம் இருந்துச்சு. இவங்களுக்கெல்லாம் ஐபிசி அஃபென்ஸ் தான். இந்திய தண்டனை சட்டத்துல குறிக்கக்கூடிய அந்த பிரிவுகளும் எக்ஸ்டோர்ஷன்ஸ் ஆக்ட், ஆர்ம்ஸ் ஆக்ட், இந்த மாதிரி 153A ப்ரொமோட்டிங் டிஸ்கார்டி அமங் தி பீப்புள் அப்படிங்கிற இருந்துச்சு. ஒரு மனிதனுடைய 100% உரிமைகளும் மீறப்படக்கூடிய ஒரு இடம் சிறைச்சாலை. எந்த யாராவது சிறைச்சாலையை பத்தி கேட்டால் நான் இப்படி சொல்லுவேன், உலகத்தில் எங்காவது நரகம் இருக்கிறது என்று சொன்னால் அது சிறைச்சாலை தான் சொல்லுவேன். சிறையில வந்து எங்களுக்கு வந்து சிறைக்குள்ள ஒரு சிறை, அந்த சிறைக்குள்ள ஒரு சிறை. நாங்க அப்படி 3 சிறை தாண்டிதான் நீங்க என்னதான் ஜெயில அடிச்சு உடச்சி வந்தாலுமே எங்களை காப்பாற்ற முடியாது. ஏன்னா நாங்க அப்படிப்பட்ட செக்யூரிட்டில இருக்கோம். மற்ற சிறைவாசிகளோடு பேச முடியாது, மற்ற சிறைவாசிகளை சந்திக்க முடியாது.
10ஆம் விழாக்கு மட்டும் தனியா ஒரு மதில் சுவர் கட்டி, மதில் சுவருக்கும் அதற்கு பிறகு ஒரு மதில் சுவருக்கும் அதுக்கு மேல மின்வெளி போட்டிருப்பாங்க, எலக்ட்ரிக்கல் ஃபுல்லா போட்டு சிறை வைக்கப்பட்டவர்கள் நாங்கள். அதாவது சிறைங்கிறது லாக்கப் 6 மணிக்கு காலையில லாக்கப் திறக்கணும், சாயந்தரம் 6 மணிக்கு தான் லாக்கப் போட்டோம். ஆனா எங்களை வந்து 1 வருஷமா திறந்தே விடல, இந்த சிறை வந்து கொட்டடி திறந்தே விடல, எங்களுக்கு பனிஷ்மெண்ட்னு சொல்லி அப்படி ஒரு வருஷம் வச்சிருந்தாங்கல்ல. அப்போ காலையில ஃபஜ்ர் தொழுதுட்டு துவா செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு 10, 25, 30 காவலர்கள் உள்ள வர்றாங்க. என்னடா பண்ற, துவா செய்றியா, இப்போ உனக்கு அல்லாஹ் வந்து நல்லது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்னுக்காக தொடர்ந்து பிடிச்சி இழுத்து போட்டு அதான் மாதிரி அடிக்கிறாங்க. எங்களை வந்து திடீர்னு வந்து எங்க ரூம்ல சோதனை பண்ணாங்க, சோதனை பண்ணி எங்களை வந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. செவுத்துல வந்து கையை வேண்டி செவுத்துல வச்சு நிக்க சொல்லிட்டு வீடு வந்து அடிச்சா கீழே வரைக்கும் அடிப்போம். அப்படி கையில கோடா இருக்கும். அடிச்சு அம்மனத்தோட வந்து சிறையில முன்னாடி கேட்ல வைக்கிறாங்க. அப்புறம் எனக்கு வாயெல்லாம் ரத்தம் வருது. இது துணிமணி என்னுடைய பாத்திர பண்டங்கள் எல்லாம் எடுத்து வெளியே போட்டு எங்களை வந்து நிர்வாணமாக விட்டு போனாங்க. நாங்கள் வந்து அப்படி 1 வருஷமா அந்த பனிஷ்மெண்ட்ல இருந்தோம். 1 வருஷமா அதை திறக்கவே இல்லை. நீதிமன்றத்துல நாங்க கேட்கிறோம், இந்த மாதிரி வந்து எங்களை வந்து அடிக்கிறாங்க சிறையில அப்படின்னு சொல்றோம். நீதிமன்றம் அதை வந்து ஏன் கூட கேட்கல. சரி, பனிஷ்மெண்ட் கூட அப்படிதான் அடிச்சாங்கன்னா அடிச்சு வித்தவுட் பண்ணி உள்ள போட்டுருவாங்க. போலீஸ் எல்லாம் அடிச்சது என்ன அடிக்கிற வயசான ஆளுகள் என்ன அடிக்கிற மீதுள்ள பயணிகள் எல்லாம் அடிச்சிருக்காங்க. 1 வருஷம் எங்களுக்கு வந்து தொழுகவே அனுமதிக்கிறீங்க, நாங்கள் வந்து தொழுகவே அனுமதிக்கல. ட்ரெஸ் இல்லை, உணவு சரியான உணவு இல்லை, தண்ணியில் இப்படிதான். தண்ணியில வந்து ஒரு வாரம் வந்து காலையில் வந்து யூரின் அடிக்கல, நாங்கள் குடிக்கிற தண்ணி நம்ம வந்து யூரின் அடிக்கிறோம். அந்த மாதிரிலாம் எங்களுக்கு வந்து நிறைய கொடுமைகள் நடந்தது. அந்த நாளெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகங்கள் போல போகும். 7 மாசம் வெளி விடுவாங்க. அப்படியே சுருண்டுதான் ஒளியே இருக்காது அந்த ரூம். 3 பேர் இருக்கும், 3 பேரும் நிறுவனமா இருக்கு. எப்படி இருக்கும், அவமானமா இருக்கும். அவன் ஒரு பக்கம் சுருண்டு கிடப்பான், இது ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம் சுருண்டு கிடப்பான். அவங்களுடைய அந்த காரை போட்டு வச்சிருப்பாங்க, அந்த காரையில ஃபுல் சவுண்டு கேட்டாலே கொலை எல்லாம் விட்டுணும். இன்னைக்கு எவங்க அடிக்க பக்கத்துல இருக்கிறவங்க போட்டு அடிப்பான். அல்லான்னு கத்துவான். அந்த அல்லான்னு கத்துவான், அவனுக்கு அழுவியா வரும். அதனால இப்போ போட்டு அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடமையும் அந்த தாக்குதல் வந்து இருந்துச்சு. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிஜேபி கவர்மெண்ட். அப்போ 2வது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கருணாநிதி இருந்தா கூட அவங்க கூட்டணி அன்னைக்கு அதுவரைக்கும் அவ்வளவு கடுமையை தாக்குது. பியூசியினுடைய தேசிய தலைவர் அந்த KG கண்ணபுரம் அவர் நான் கூட்டு வந்தோம். அவர் தான் பார்லிமெண்ட் அட்டாக் கேஸ் போய் ஆர்கியூ பண்ணவர். பல தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க வந்து மனித உரிமைகளுக்காக உரிமைகளை பெற்றுக் கொடுத்த ஒரு மாபெரும் மனிதன் வந்து KG கண்ணபுரம். அவரு எல்லாம் கேட்டுட்டு அவர் கேட்ட முதல் கேள்விதான், இந்த இத்தனை பெரிய 11 குண்டுவெடிப்புக்கு காரணமானவன்னு சொல்றீங்க, இதெல்லாம் குண்டு வெடிச்சான்னு சொல்றீங்க, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா 18 இஸ்லாமியர்களை வந்து கொண்டுட்டான்னு சொல்றீங்கல்ல, அப்ப 18 இஸ்லாமிய கொன்றவர் யாருன்னு கேட்டாரு. நீங்க சார்ஜ் ஷீட்ல போடணும்ல, இவன் ஏன் குண்டு வச்சாங்கன்னா அந்த 18 இஸ்லாமியரை கொண்டுட்டாங்க, இஸ்லாமிய வீடுல போய் கொள்ளடிச்சிட்டாங்க, சூரிய. அப்ப அந்த 18 இஸ்லாமியரை கொன்றது யார் அப்படிங்கிற விஷயத்தை ஏன் நீ வைக்கல, அதனுடைய தொடர்ச்சியான இது மோட்டிவ்ங்கிறது அதுதானே, ஏன் வைக்கல கேட்டாரு. பதில் சொல்ல. அது மட்டும் இல்ல, அவர் சொன்னாரு இட்ஸ் டிஸ்டிங்டிவ் டிஸ்கிரிமினேஷன் வார்த்தை பயன்படுத்த. அடுத்த நாள் ஹிந்து பேப்பர்ல இந்தியா முழுக்க வந்துச்சு. நான் பார்த்த வரைக்கும் இது மாதிரி ஒரு புலிக்குண்டுக்குள்ள சிங்கக்குண்டுக்குள்ள இருக்கிற மாதிரி குற்றச்சாட்டப்படுறவங்க உள்ள உட்கார வச்சுக்கிட்டு அவங்க எந்த விதமான வாய்ப்பு கொடுக்காம அவர் இஸ்லாமியர்கள் காரணங்களுக்காக செய்யப்பட்டனால இது பாரபட்சமான விசாரணை, டிஸ்டிங்டிவ் டிஸ்கிரிமினேஷன் ஆன் த கோட் தட் தே பிலாங் டு முஸ்லிம் ரிலிஜன் அப்படின்னு சொல்லி பேசினாரு. அதுவே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இந்தியாவில். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எல்லா சிறைச்சாலைகள்லையும் சிறை காவலர்கள் தான் வெளியிருப்பாங்க. 2 பக்கமும் சிறை காவலர்கள் இருப்பாங்க. 3வது மனு ரூம் இருக்கு. மனு ரூம்ல வந்து ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாரு. அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அந்த பொருளை வாங்கி சோதிச்சுட்டு தான் உள்ள தருவார். அதை கோயம்புத்தூர் சிறையில போலீஸ் சர்ச் பண்ணுவாங்க. இதெல்லாம் சிறை நிர்வாகம் வேறு, காவல்துறை நிர்வாகம் வேறு. அப்ப போலீஸ் இந்த சோதனை இடுவாங்க. வரும்போதே போலீஸ் அந்த காவல்துறை எல்லாம் தாண்டி தானே வர்றாங்க. அவங்க வந்து குடும்ப சூழ்நிலையை மட்டும் தான் சொல்லுவாங்க, இல்லைன்னா வெளியே என்ன நடக்கும்போது எங்களுக்கு எதுவுமே தெரியாது. குழந்தைகளை காட்டுவாங்க, இது பண்ணுவாங்க, அவங்களை தொட்டு கூட பார்க்க முடியாது. அப்போ இந்த குடும்ப பெண்கள் பட்ட அவமானங்கள் இருக்கு பாருங்க, அடைச்ச ரொம்ப தான் தெரியும். அவமானங்களை அவங்க சந்திப்பாங்க. நாங்க போய் மனு பார்க்கும்போது பின்னாடி வந்து காவலர்கள் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து எங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேணும்ட்டு பெண்களை வந்து ஒரு கிண்டல் பண்ணுவாங்க.
கிண்டல் பண்ணும்போது அந்த எங்களோட கணவர்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க கண்ணு முன்னாடியே மனைவி கிண்டல் பண்ணும்போது அவங்களுக்கு கோபம் வருங்க. அவங்க வந்து ஏதோ பண்ணணும், இவங்க ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி ஏதாச்சும் ரகவை ஆயிடுச்சுன்னு சொன்னா உடனே போர்ஸ் இருக்கு அவங்க அடிக்கணுங்கிற ஒரு தாட்ல அந்த மாதிரி செய்வாங்க. என்ன இவங்களை பண்ணா ஏதாவது பண்ணுவாங்களோன்னு சொல்லி பார்த்தாங்க. அதான் நாங்களும் அனுசரிச்சு எல்லாத்தையும் சகிச்சு எல்லாத்தையும் பொறுத்துட்டு அப்படி லைஃபா எங்களுக்கு லைஃப் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து அப்படி இருந்துக்கிட்டோம். பொறுமையாக இருந்துக்கிட்டோம். நாங்கள் எதுவும் எந்த வம்பு தும்புக்கு போகாம பொறுமையாக தான் இருந்துக்கிட்டோம். காலையில 9 மணிக்கு படுத்துட்டு நாங்க பார்க்க போறோம்னா மத்தியானம் 2 மணி ஆகும் திரும்பி வர்றதுக்கு. ஆனா இங்கிருந்து நடந்து பஸ் ஸ்டாண்டு போய் பஸ் ஏறி அங்கிருந்து நடந்து ஜெயிச்சேட்டெல்லாம் தாண்டி போய் எனக்கு வழியாகி உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. 10 வருஷம் நடந்தே போவோம். வரும்போது அங்க நடந்தே வருவோம். இங்க நடந்து போய் நம்ம பெருகளை கொண்டு போவாங்க. இது கொண்டு வர வேண்டாம், அது கொண்டு வர வேண்டாம்னு சொல்லுவாங்க. பணம் ஒரு மாதிரியான எடுத்து வீசிடுவாங்க. 2 வாங்கிட்டு போக முடியாது. அதை அம்மிட்டு பிரிச்சுப்போம். என்ன வச்சுட்டு வந்துருக்கிறாங்க. நாங்க மக்களையும் கொடுத்து மக்கள் சாவடிக்கிறதுக்கு மருந்தியமா கொண்டு போய் கொடுப்போம். அப்பா தண்ணி கூட குடிச்சு கொண்டு போக முடியாது. நம்ம கையில எதுவுமே கொண்டு போகாம ரொம்ப தூரம் துணையா நடக்கும். நடந்து போய் தான் அந்த மனுவை பார்த்துட்டு அவ்வளவு நேரம் அந்த தம்பிக்கு பின்னால பேசிட்டு வரணும். அந்த பொண்ணு கொண்டு வரணுமல்ல, அதுக்கு வேண்டிய பொருளாதாரம் கூட எங்கள்கிட்ட இருக்க. போயிட்டு வருது அந்த 300 ரூபாய் 400 ரூபாய் வேணும். இந்த சென்னைக்கு மாத்தினதுக்கு அப்புறம் தான் ரொம்ப சிரமப்பட்டோம். என்னால அவ்வளவு செலவெல்லாம் பண்ணி பார்க்க போக முடியாது, அந்த அளவுக்கு குடும்ப சூழ்நிலை. அதனால நாங்க பார்க்க கொஞ்ச நாள் போகாமையே இருந்தோம். அப்புறம் திருப்பி இடையில ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போவேன். அப்போ கடனை வாங்கிட்டு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு அந்த ட்ரெயின் செலவு கொண்டு வந்துட்டு நீ ட்ரெயின் ஏறுவேன். காலையில போய் சேருவேன். காலெல்லாம் வீங்கிடும் எனக்கு ட்ரெயின்ல உட்காந்து. திருப்பி காலையில போய் ஏதாவது கடையில சாப்பிட வேற நிக்க மாட்டேங்குது. அப்படியே சிறைக்கு போறதுக்கு அந்த ஜங்ஷன்ல இருந்து 3/4 மணி நேரம் சிறைக்கு. அங்க போய் மணி எழுதி ரொம்ப சிரமம். மத்தியானம் 1 மணி 2 மணி ஆயிடும். திருப்பி அங்க இருந்து ஒரு 1/2 மணி நேரம் பார்க்க காமிக்கிறாங்க, பேசணும். திருப்பி ஜங்ஷன் வந்து ஏறி இவ்வளவு இங்க வரும். போகவே தூரம் எங்களை அப்படி அலைக்கழிப்பாங்க. இப்படி போங்க அப்படி போங்கன்னு சொல்லி நாங்க இங்கிருந்து போய் பார்த்துட்டு வீட்டுல வந்து 2 நாளைக்கு 3 நாளைக்கு எந்திரிக்க முடியாம செத்த போன மாட்டு நாங்க கிடப்போம். எங்களுக்கு நடக்கிற மாதிரி யாரையும் எல்லாம் வைக்கக்கூடாது. இந்தியாவிலேயே இந்த கேஸ் இதுவரை நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கு இந்த வழக்கு தாங்க. கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு வழக்கை மட்டும் இதுவரை உச்சநீதிமன்றம் இறுதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவே இல்லை. காரிருள் நீங்கிடுமா, காலமெல்லாம் கரைந்திடுமா, விடிவும் வருமா, விடிவும் வருமா, வசந்தங்கள் காணவில்லை வாய்ப்பது போதும், உறவுகள் மாடி சாய்ந்து ஓய்தலே போதும், தேக்கி வைத்து அன்பை தந்து பெற கதவு திறவா, கதவை திறவா, கிடுமா காலம் கரைந்திடுமா, விடிடும் வரும். சிறகுகள் சிதைந்த பறவைகளாக பூண்டிட ஏதான் ஆண்டுகள் போக, திறப்பதை மறுப்பதுவா நியாயம்? வீடுகள் தனிப்பட்டு உறவுகள் வதைப்பட்டு, வறுமையின் தீனாவும் முதுமையின் கொடுநோவும், வெறுமையில் கழிவும் தனிமையில்
இரவினில் செல்லும் நிலவிது சொந்தம். காரிருள் நீங்கிடுமா, காலமெல்லாம் கரைந்திடுமா, விடிவும் வருமா, வாழ்வோம் விடிவும் வருமா, வாழ்வில் வசந்தங்கள் காணவில்லை, வாய்ப்பது போதும் உறவுகள் மடி சாய்ந்து ஓய்தலே போதும். வசந்தங்கள் காணவில்லை, வாய்ப்பது போதும் உறவுகள் மடி சாய்ந்து ஓய்தலே போதும். ஆருயிர் தேக்கி வைத்து அம்புதாய் தந்து பெற கதவு திறவா, கதவே திறவா, நீதி கதவு திறந்திடுவா. அது வந்து சிறைய வந்து இங்கதான் பிரிசன்னு நம்ம சொல்றோம். யூஸ்வலா அதோட பேர் வந்து கரெக்ஷனல் சென்டர் தான். ஒரு தவற திருத்துறதுக்கான ஒரு இடமா தான் சிறை இருக்கணும். பட் இங்க வந்து அன்பார்ச்சுனேட்லி அந்த மாதிரி ஆம்பிட்டுக்குள்ள இந்த சிறைகள் இருக்கிறது இல்ல. காந்தி என்ன சொன்னார்னா, சிறை என்பது ஒரு மருத்துவமனையை போல. எப்படி ஒரு நோயாளியை வந்து மருத்துவமனையில தீர்ப்பு கொடுத்து அவன் திருத்தணுமோ, அதே போல சிறைச்சாலை குற்றம் செய்வது என்பது ஒரு மனோநிலை, அது ஒரு நோய் நிலை. அந்த மனோநிலையை வந்து நீங்க மாற்றுவதற்காகத்தான் இருக்கணுமே தவிர அவனை வந்து அடிச்சு போறதுதான் கிடையாது, சித்திரவதைக்கலையான்னு சொல்லிருக்காரு. காந்தி சொன்னதையும் பின்பற்றல, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைவரையும் பின்பற்றல, சுப்ரீம் கோர்ட் கொடுத்துக்கிற தீர்ப்புகளையும் இன்னைக்கு வந்து சரி அமல்படுத்தல. அதுல பாதிக்கப்பட்டவன் யாரானா இந்த மாதிரி இஸ்லாமிய மக்கள் அல்லது தலித் மக்கள் அல்லது பழங்குடி மக்கள், இவங்களதான் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2008 அண்ணாவுடைய 100வது பிறந்த நாளைக்கு ஒரு அறிவிப்பு அரசு செய்யுது. 8 ஆண்டுகள் சிறையில் கழித்த ஆயுதங்களை சிறைவாசிக்கும் விடுதலை செய்யப்படுவார்கள். இப்போ இவங்க எல்லாம் வந்து விடுதலைக்கு தகுதியானவர்கள். எல்லா ஆயுதங்க சிறைவாசிகளுடைய கணக்கு எடுக்கப்படுகிறது. அதை வந்து எல்லாம் எடுக்கிறாங்க. 8 வருஷம் கழிச்சு இப்போ மதுரையில தோழர் லீலாவதியை கொலை பண்ணவங்க திமுகவை சேர்ந்த 4 பேர் உள்ள இருக்காங்க. லீலாவதின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநகராட்சி மார்க்சிஸ்ட் கட்சி கவுன்சிலர் பட்ட பகல பரவலை செய்யப்பட்டாங்க திமுக. ஒரு பெண்ணை, நிரபராதியான பெண்ணை மார்க்கெட்டுக்கு நிற்கும் போது அந்த படுகொலை செஞ்சவங்க சுப்ரீம் கோர்ட் அப்சர்வ் பண்ணாங்கன்னா, இவர்களுக்கெல்லாம் கருணையே காட்டக்கூடாது, ஒரு நிரபராதி பெண்ணை போய் பட்ட பகல கொண்டிருக்காங்க, மக்களுக்காக சொன்னாங்க. இந்த 4 கொலை கைதிகளுடைய லிஸ்ட் இருக்கும் பொழுது 8 ஆண்டுகள் அவங்களுக்கு பூர்த்தி ஆகலாம். அப்போ அழகிரி வந்து மத்திய அமைச்சர். உடனே அவர் என்ன பண்ணாரு, தகவல் சொல்றாரு, 8 ஆண்டுகள் இன்னும் ஆவலன்னு சொல்றாரு. 2 நாள் கழிச்சு மீண்டும் அறிவிப்பு செய்து அண்ணாவுடைய 100வது ஆண்டு சிறப்பு என்பதால் 7 ஆண்டுகளில் கழித்த கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள். அரசு வந்து முதல்ல போட்ட அந்த அறிவிப்பை ரத்து செய்துவிட்டு 7 ஆண்டுகள் சொல்லி அந்த 4 பேர் விடுதலை செய்யப்பட்டார். அந்த இதுல கடைசியில என்ன ஆச்சுன்னு தெரியல, எங்கிருந்து இந்த அரசாங்கத்துக்கு பிரச்சனை வந்ததுன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி மத மோதல்கள், குண்டுவெடிப்புகள் இதுல இருக்கிறவங்கள தவிர அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை கொண்டு வர்றாங்க. அதுல கருணை அடிப்படையில பார்க்கப்பட வேண்டிய அத்தனை சலுகை யாருக்கு இருக்குன்னா முஸ்லீம்கள் இருக்குது. ஏன்னா நீதிமன்றமே சொல்லி இருக்கிறேன், இவங்களை வந்து கருணை அடிப்படையில பார்க்கணும்னு சொல்லி இருக்குது. ஆனா நீலாவதி கொலைவரத்தில் மட்டும் தமிழக முதல்வர்கள் கருணை அடிப்படையில பார்த்திருக்கார். ஆனா முஸ்லீம்கள் 10 ஆண்டு சிறை தண்டனை கழித்திருக்கிறாங்க, அதுல கருணை அடிப்படையில பார்க்கப்படவில்லை. சிறை இருக்கிறாங்க, பல குடும்பங்கள் சந்திச்சிருக்கிறாங்க, நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, சாக கலக்கிறாங்க, அவங்க மேல கருணை அடிப்படையில பார்க்கப்படல. ஆனா இந்த கருணாநிதி அவர்கள் முதல்வர் அவர்கள் நீலாவதி கொலைவழக்கில் பாக்கி இருக்கிறது பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே வந்து சாதாரண கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டது. திருநாட்டு IPC 2008 அண்ணாவுடைய 100வது பிறந்த நாளைக்கு போட்ட உத்தரவுல இருந்து இன்னைக்கு போட்டிருக்கிற இந்த உத்தரவு வரைக்கும் எல்லா அரசு உத்தரவுகளும் இவங்களுக்கு செல்லுபடியாகும். இவங்களுக்கு வந்து வெடிமருந்து சட்டத்தில் தண்டிக்கப்பட்டவர்கள் அல்ல, மத மோதல்களில் தண்டிக்கப்பட்டவர்கள் அல்ல. எல்லாத்துடைய வழக்கினுடைய தீர்ப்புலையும்
இவர்கள் திருநாட்டினுடைய சட்டப்பிரிவின்படி இவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இவங்களுடைய விடுதலையே தடுத்து வச்சிருக்கீங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல விவசாய கல்லூரியில 3 பெண்கள் தருமபுரி வந்து எரித்து கொல்லப்பட்டாங்க அந்த பஸ்ல ஜெயலலிதா கன்விக்ஷன் பண்ணும்போது. அந்த வழக்குல பாத்தீங்கன்னா விடுதலையே செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருந்துச்சு. ஏன்னா இவர்கள் மனித சமூகத்தோடு வாழக்கூட தகுதியற்றவர்கள் இவர்கள் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு கண்டனம் தெரிவித்து மரண தண்டனையை ஆயுள் தண்டனையை மாத்துது. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய ஆட்சி காலத்துல அவர்கள் விடுதலை செய்யப்பட்டாங்களே அதிமுக காரர்கள் என்பதனால். அரசுக்கு தகுந்த மாதிரி அந்த விடுதலை பண்ணணும்னா அந்த சட்டத்தையே மாத்தி அமைச்சு அதுக்கான அரசாணையை பிறப்பிச்சு விடுதலை பண்றாங்க. ஆனா இவங்க முஸ்லீம்ங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த அளவுக்கு நீட்டிச்சு போனாங்கிறத நாங்க கண்கூட உணர்ந்திருக்கோம். சட்டம் எல்லா ஒரே சட்டம் தானே வேணும், அது செய்யாம இன்னும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. முஸ்லீம் ஒரு காரணத்தால் தான் எல்லாம் இன்னும் இருந்துட்டு இருக்காங்க. திமுக நாங்க போய் பலமுறை மனு கொடுத்தோம். மனுவை வாங்கிக்கிட்ட அப்போதைய அதாவது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாங்க கண்டிப்பா பண்றேன்னு சொல்லி தேர்தலா ஒரு வாக்குறுதியா கொடுத்தார். தேர்தல் அறிக்கையில சொல்ல வாக்குறுதியா எங்களுக்கு சொன்னாருங்க. அதாவது வாங்கக்கூடிய அப்பாவி முஸ்லிம்களை விடுதலை செய்திட வேண்டும் என்கிற தீர்மானம் இந்த தீர்மானங்கள் எல்லாம் செயல்படுவதற்கு வந்திட வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி தருவதற்கு நீங்கள் பயன்பாடு இருக்க வேண்டும். 2021 டிசம்பர் மாதம் ஆதிநாதன் குழு வந்து அமைக்கிறதாக அறிவிச்சாங்க. அந்த ஆதிநாதன் குழு முறைப்படி சம்பந்தப்பட்ட சிறைவாசி குடும்பங்களை பார்க்கணும், சம்பந்தப்பட்ட விசாரணை அதிகாரிகளை பார்க்கணும், சம்பந்தப்பட்ட சிறைவாசியின் உடல்நிலை பார்க்கணும். அந்த ஆணையங்கள் எல்லாத்தையும் கேட்கணும். கருத்துரு கேட்டுதான் முடிவெடுப்புதான் ஆணையம். அந்த ஆதிநாதன் குழு அப்படி நடைபெறவில்லை. ஏதோ ஒரு விஷயம் செய்யக்கூடாதுன்னா குழுவை போட்டுருவாங்க. அந்த காலத்துல அந்த மாதிரி உங்களை ஏமாத்துறாங்கம்மா, நீங்களும் ஏமாந்து சுத்திட்டே இருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் ஒரு குழு போட்டீங்க. அந்த குழு ஆதிநாதன் குழுன்னு சொல்றாங்க. அது யார் ஆதிநாதன் என்னன்னு சொல்லி இந்த காது கேட்கறதுக்கே ஒரு இதெல்லாம் ஒரு கண் தொடைப்பு நாடுன்னு சொல்றாங்க. 2 VHP மெம்பர்ஸ் அவங்க வந்து கண்ணன் சசிகுமார்ன்றது அவங்களால ஒரு இஸ்லாமியர் கொல்லப்படுறாரு. அதுல கோர்ட்டோடைய நெருக்கடியிலேயோ இல்லைன்னா கோர்ட்டோட நெருக்கடி இல்லாமல கூட இவங்க வந்து விடுதலை செய்ய தயாரா இருக்காங்க. ஸோ இது வந்து டிஸ்கிரிமினேஷன் இருக்குங்க. ஒரு பக்கமும் சட்டப்பூர்வமான முயற்சிகளை நாம் எடுக்கிறோம். இந்த அரசாணை படி சிறையினுடைய விதிகளின்படி என்னை இத்தனை ஆண்டுகள் சிறையில் வைத்திருப்பது சட்டவிரோதமானது அப்படிங்கிற ஒரு நியாயத்தை நம்ம தரப்பில் இருக்கிற நியாயங்களை எடுத்துட்டு நாம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறோம். ஒவ்வொரு பள்ளிவாசல்கள்லையும் போய் நாங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்கை எதிர்கொள்றோம். இத்தனை ஆண்டுகளா சிறையில் இருக்கோம், இவ்வளவு பொருளாதார ரீதியாக செலவெடுக்கு எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி எங்க குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் பள்ளிவாசல்ல போய் பிச்சை வைக்கிற மாதிரி நின்று ஒவ்வொரு ரூபாயோ 2 ரூபாயோ 10 ரூபாயோ 50 ரூபாயோ அவங்க போடுற ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் அதிகபட்சமா 1000 ரூபாய் 1500 ரூபாய் கிடைக்கும். இப்படி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பள்ளிவாசல்களுக்கு முன்பு நின்னும் நாங்க இந்த பிச்சையை எடுத்து அவங்களே லட்சமாக்கி 2 லட்சமாக்கி 5 லட்சமாக்கி தான் வக்கீல்களுக்கு கொண்டு கொடுப்போம். இந்த கொடுக்கும்போது கூட அதுல கூட நாங்க வந்து எங்களுக்கு எதிராக நீங்க மனு செய்யறதுங்கிறது அநீதி தானே. இவங்க வந்து விடுதலை தரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து அச்சுக்கும் வந்துடுறாங்க. நாங்க வந்து கஷ்டப்பட்டு போய் சரி இவங்க விடுதலை கொடுக்கறதுக்கு தாமதமாகுது சொல்லிட்டு அங்க நீதியை தேடி போனாலும் விடுதலை கொடுத்தா இவங்க வந்து இந்த மனநிலையில இருக்கு சொல்றது வந்து எங்களுக்கு ரொம்ப மன வேதனையா இருக்குது. இந்த IAS ஆபீசர் அமுதா அவங்க வந்து ஒரு மனுவை வந்து சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் பண்றாங்க. இவங்களை விட்டா ஒரு பெரும் மத கலவரங்கள் வெளியே வரலாம், பெரும் பெரும் சண்டைகள் வரலாம், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மனு தாக்கல் பண்றாங்க. இது வந்து உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தி தான். ஸோ இவங்க வந்து இவங்களுக்கு இருக்க பிராக்டிக்கலான பிரச்சனை என்னன்னா, அரசாங்கம் ஒரு பக்கம் இஸ்லாமிய சிறுவர்களை விடுதலை செய்வோம்னு சொல்லுவாங்க, சுப்ரீம் கோர்ட்ல அஃபிடவிட்டா ஃபைல் பண்ணுவாங்க இவரை வெளியில விட்டா சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும். ஒரு சிறைக்கு வந்து ஒருத்தர் போயிட்டாரு அப்படின்னா அவர் அதே மனநிலையில தான் 25 வருஷத்துக்கு பிறகு இருக்காருங்கிறத எதை வச்சு இவங்க ஊர்ஜிதப்படுத்துறாங்க, எதை வச்சு சொல்றாங்க. இவங்க வந்து ஆட்சிக்குள்ள வழக்கெல்லாம் இந்த மனுக்கு தாக்கல் செய்யப்படுது. ஆனா ஆட்சிக்கு வந்து தமிழக அரசால் சிறை நிர்வாகத்தால் எந்தெந்த படிப்பெல்லாம் உள்ள அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனை படிப்பையுமே அவர் படிக்கிறார். இதுல பாத்தீங்கன்னா வக்கீலுக்கு படிச்சுட்டு இருக்காங்க, பல பேர் உள்ளுக்குள்ள இருந்து படிச்சு பட்டதாரியா இருக்காங்க பல பேர். அப்படிதான் இவங்க கூட இந்த வாய்ப்பை வந்து எங்களுக்கு வந்து அரசு தரல.
ஒருத்தன் படிக்கிறதே எதுக்காக? தன்னுடைய மனநிலை வந்து மாறணுங்கிறதுக்காக. எதை வந்து உள்ள போகுதோ அப்ப அவனுக்கு ஒரு விலாசமான ஒரு எண்ணங்கள் மனசுல வந்து ஏற்படும். நான் சிறையில இருந்து ஒரு நாள் வெளியே வந்திருப்பேன். வெளியே வந்தா இந்த படிப்பெல்லாம் எனக்கு வந்து உதவும். அதை கொண்டு என்னுடைய வாழ்க்கை மற்ற நாட்கள்ல வாழக்கூடிய நாட்கள்ல நாம வந்து செம்மையான வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த படிப்பெல்லாம் ஒரு சிறைவாசி வந்து படிக்கிறான். ஆனா இங்க ஈக்குவலா இல்ல, இன்ஈக்குவலா இருக்காங்க, டிஸ்கிரிமினேட் பண்றாங்கன்றது அது வெட்ட வெளிச்சமா தெரியுது. அவங்க என்ன ஜஸ்டிஃபை பண்ணலாம், இல்ல நாங்க இது திராவிட மாடல் அரசு அப்படிலாம் பண்ண முடியாது, நாங்க எல்லாத்தையும் ஈக்குவலாக பார்க்கறோம்னு சொல்லிக்கலாமா இல்லையா? பட் இங்க இன்இக்வாலிட்டி இருக்கு. இங்க இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு வகையான பாரபட்சம் காட்டப்படுகிறது. இது யாரும் மறக்க முடியாது. ஒரு கல்வி வெளியே வந்து பாதிச்சதுன்னு நீங்க சொல்றீங்கன்னா அப்ப தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு யாருமே இல்லையா? உளவுத்துறை அதிகாரிகள் இல்லையா? காவல்துறை அதிகாரிகள் இல்லையா? இவங்க எல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அவங்க எல்லாம் எங்களை கண்காணிச்சுதான் வச்சிருக்காங்க. அப்ப சட்ட ஒழுங்கு பாதிப்புன்னு ஒரு அரசே சொல்றதுங்கிறது நாங்க தோத்து போயிட்டோம் அப்படின்னு ஒரு அரசை ஒப்புக்கொள்றதுக்கு சமமானது. ஸ்டேட் பை ஸ்டேஜ் அதை நாங்க எக்ஸ்போஸ் பண்ணி அவங்க மிரட்டி இல்லைன்னா நாங்க இதை வந்து பப்ளிக் ஃபாரம்ல கொண்டு போவோம், நாங்க வந்து பிரச்சனை பண்ணுவோம். இப்போ கோர்ட்ல எக்ஸ்போஸ் பண்ணி பாருங்க, ஃப்ளோர்ல ஒண்ணு சொல்றாங்க, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில ஒண்ணு சொல்றாங்க, இங்க ஒரு கான்ட்ரரியான வியூ எடுக்கிறாங்கன்னு சொல்லிதான் இந்த 25 ஆண்டுகளுக்கு அப்புறமா எங்களுக்கு ஒரு நிவாரணமா கிடைச்சது இந்த 2.5 ஆண்டுகள்ல 2.5 வருஷத்துக்குள்ளே பரோல். அந்த பரோல் வந்தது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். 27 ஆண்டுக்கு அப்புறம் எஸ்கார்டு இல்லாம முதல்ல இவங்க எல்லாம் வர்றாங்க. எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். எங்க குழந்தைகள்லாம் எங்க தந்தையோட அந்த இரவுகள்ல எல்லாம் நாங்க கணிச்சதே இல்லை. நாங்க ஒரு குடும்பமா வாழ்ந்ததெல்லாம் எங்களுக்கு நாங்க 27 ஆண்டு காலம் நாங்க அதை சுவைத்ததே இல்லை. இது 2.25 வருஷம் எங்களுக்கு இதை கொடுத்த உடனே எங்களுக்கு பெரும் நம்பிக்கை வந்து பெரும் ஆனந்தம் அடைந்து உலகத்திலேயே ஒரு சொர்க்கத்தை கண்ட மாதிரி எங்க குடும்பங்கள் நகர்ந்துட்டு இருந்துச்சு. நான் இத்தனை வருஷம் நான் வாழாத வாழ்க்கைய சந்தோஷத்தையும் நான் பார்த்தேன். இந்த 2 வருஷமா அவ்வளவு சந்தோஷமா நான் வாழ்ந்தேன் அவர் கூட. இது என்னால மறக்க முடியாது. என் குழந்தைகளும் அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. இவங்க வந்தாங்க, 2.25 வருஷம் 2 வருஷம் இருந்தாங்க. எங்க வாழ்க்கை சூழல் அப்படியே மாறிச்சு. நாங்க இந்த மாதிரி இந்த 25 கால அந்த வலி இருந்தது கூட எங்களுக்கு அதனால ஒண்ணுமே இல்லாம சிறைவாசிகள் மனநிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா சிறைக்கு இன்னும் அவங்க போகவே மாட்டாங்கன்னு அவங்க தொழில்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொருத்தரும் ஆட்டோ ஓட்டுனாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் சின்ன வயசுல போய் இந்த உலகம் எப்படி மாறி இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்களுக்கு சடனா எந்த வேலையும் செய்ய முடியாது. எல்லாருமே 50 வயதை கடந்தவர்களாகவும் ஆகிட்டாங்க. இந்த 2.5 வருஷத்துல நீதிமன்றம் சொன்ன மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை காவல் நிலையத்தை கையெழுத்து போட்டிருக்காங்க. இவங்க வந்து எந்த விதமான வழக்குகளும் இவங்க வாங்கினதில்லை, சட்டவிரோதமா நடந்து கொண்டதில்லை, எதுவுமே இவங்களுக்குள்ள இல்லை. 2 ஆண்டுகள் விடுப்பு வந்தவங்க, 2.5 வருஷம் விடுப்பு வந்தவங்க தன்னுடைய குடும்பத்தோட சமூகத்துல வாழ்றாங்க. எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனா இப்ப சமீபத்துல வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அந்த தீர்ப்பு ஒவ்வொரு தடவையும் நீங்க விடுப்புக்காக எங்கிட்ட வரீங்க, நீ ஹைகோர்ட்டுக்கு வரீங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கே பவர் இருக்கும்போது நீயே வரீங்க. 2.25 வருஷமா நாங்க துவக்கி உங்களுக்கு சலுகை கொடுத்துட்டு தான் இருந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு நோ அப்ஜெக்ஷன் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. அப்போ இந்த மக்கள் மேல கவர்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கத்தானே செய்யுது. எதுக்கு கோர்ட்டுடைய நேரத்தை நீங்க வீணடிக்கிறீங்க? நீங்க வந்து எதனாலும் செய்யலாம்ல. தமிழ்நாடு சஸ்பென்ஷன் சென்டென்ஸ் ஆக்ட் 1982 ரூல் 40 விதிப்படி நீங்க எதையுமே தளர்த்தி அவங்களுக்கு விட்டுட்டு இருக்கிற அந்த பரோலையே நீட்டிச்சு விடலாம். இவங்களுடைய முன்விடுதலையை 3 மாதத்திற்குள்ள பரிசீலனை பண்ணி விடுதலையும் கொடுக்கலாம். இங்க டைம் வேஸ்ட் பண்றதுக்கு நீங்க கருணை காமிச்சு அவங்களை விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அழகான வழிகாட்டுதலை நீதிபதி ஐயா பண்ணியிருக்காரு. ஆகவே நீங்க எதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் போய் கேட்கன்னு சொல்றாரு. அப்படின்னு வெளிவ என்னாச்சுன்னா 2 வருஷம் அவங்க சமூகத்தோட வாழ்ந்திருந்தவங்க இல்ல குடும்பத்தோட பேரம்பத்தியோட பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வரக்கூடியவங்க எல்லாம் இன்னைக்கு என்னாச்சுன்னா 2 வருஷம் வாழ்ந்து போட்டு சிறைக்குள்ள போய் படாத கஷ்டப்பட்டு என் குழந்தைகளும் நாங்களும் சந்தோஷமா இருந்தோம். மீண்டும் இருந்தாலும் அவங்க சிறையில் மறுபடியும் இறக்கப்பட்டாங்க. அதனால நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். நானே என் குழந்தைகளும் இப்ப திரும்பவும் சிறைக்கு போயிட்டாங்க இல்லையா? அப்ப எங்க வந்து பழைய சுமைகளை விட அதிகப்படியான சுமை எங்க தலையில வந்து விழுந்துருச்சுப்போம். முதல்லையாவது நம்ம வாழ்க்கை இப்படிதான் அப்படின்னு சொல்லி நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு வாழ்க்கையுடைய சுவை எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. குழந்தைகளும் தந்தையுடைய அரவணைப்புல வளர்ந்துட்டாங்க. அவங்களுக்கும் பயங்கர பிரச்சனையாயிருச்சு. மனசு வளர்ந்து அவங்க பாதிக்கப்பட்டாங்க. இப்ப அந்த குழந்தைங்க போர்டு எக்ஸாம் எழுதக்கூடிய வயதுல இருக்காங்க. இப்ப இந்த தந்தை இழந்தது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அடுத்த படிப்பு அவங்க செய்ய முடியாத அளவுக்கு ரொம்ப மனவேதனையில இருக்காங்க, மன உளைச்சல்ல இருக்காங்க.
எல்லா குடும்பத்துல அந்த குழந்தைகளுக்கும் அது பாதிப்பு இருக்கு. எல்லா குழந்தைகளும் 10வது 12வது போர்டு எக்ஸாம் எழுதுறாங்க. திடீர்னு இப்போ ஒரு போனது ரொம்ப பெரிய வருத்தமா இருக்கு. அதெல்லாம் இப்ப நான் கன்சீவா இருக்கேன். அவர் போய் ஒரு வாரத்துல இந்த விஷயம் ஒரு வாரத்துல இந்த விஷயம் இருக்குங்கிற மாதிரி இருந்தது. அது ட்ரீட் அப்போ இப்போ போய் ஒரு வாரத்துலதான் நான் கன்ஃபார்ம் ஆச்சு. அப்போ அவங்க கிட்ட சொன்னப்போ அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா 4 வருஷம் எங்களுக்கு குழந்தை இல்லை, அதுக்கான ட்ரீட்மெண்ட் நாங்க எடுத்துட்டு தான் இருந்தோம். மதம் வளர்க்க கூட இவர் கிடையாது, நாகூர் கொலைகேஸ். இருந்தாலும் இவரை 26 வருஷமா உள்ள வச்சிருக்கிறாங்க. இவர் விடுதலை செய்யறதுக்கு என்ன இவரை தடுக்கிறதுங்கிறது தெரியல. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. ஜூலை 10 2024 ஜூலை 10 கல்யாணம் ஆச்சு. என்னை 1 வருஷமா நல்லா பாத்துக்கிட்டாரு. ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தாரு. எந்த கெட்ட வழக்கமும் கிடையாது, நல்லா பாத்துக்கிட்டாரு. எனக்கு அவர் இல்லாதது ரொம்ப பெரிய இழப்பா தெரியும். ஸ்கூலுக்கு கொண்டு விடுறதும் விட்டுட்டு இருந்தாரு. இப்ப அத்தை வந்தாதான் போவேனுங்கிற மாதிரி ஓடிடுறான். என்னன்னா 3 பசங்களை வச்சு ஸ்கூலுக்கு அனுப்புறது ரொம்ப சிரமமா இருக்கு. தொழில் வியாபாரம் எதுவும் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. ரொம்ப சீக்கிரம் வரணும், விடுதலையே வரணும். திருமணம் முடிச்சு அவங்களுக்கு ஒரு குழந்தை, ஒரு 3 மாச குழந்தை, 4 மாசம் 5 மாச குழந்தைங்க. மத்தவங்க இப்ப புதுசா திருமணம் முடிச்சவங்கள கர்ப்பிணிகளா இருக்கிறாங்க. நாங்க எந்த வழியை அனுபவிச்சோமோ அடுத்த தலைமுறை அந்த வழியில நிற்கும். அவங்க வெளியே வர்றதுக்கு முன்னாடி இந்த அரசுக்கு சொல்லிட்டு இருந்த கருத்துகளும் எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க வெளியே போனா அவங்க உயிருக்கு ஆபத்து, அவங்கனால மத்தவங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படும்ங்கிற நிலைமை தான். அது அந்த மைண்ட் மாறாமையே இருந்துச்சு. இவங்களை விட்டு பார்த்தா தானே தெரியும் மைண்ட் மாறாமையே இருந்துச்சு. ஆனா இந்த 2.25 வருஷம் அவங்களை விட்டதுல அவங்களுடைய அந்த அந்த கருத்தை தகுடுபடி ஆக்கிட்டாங்க. அவங்க முழுமையான நல்லடத்தையா இருப்பாங்கிறத முழு சான்றளித்து அவங்களும் கொடுத்துட்டாங்க, அந்த குடும்பத்தினரும் கொடுத்துட்டோம், அவங்கள வாட்ச் பண்ண அதிகாரிகளும் கொடுத்துட்டாங்க, நன்னடத்தை அலுவலரும் கொடுத்துட்டாங்க. ரே ஆஃப் ஹோப்னு ஒண்ணு சொல்லுவாங்க. எப்படின்னா சட்டத்துல ஒருத்தர் சிறைவாசம் போறான்னா தான் என்னைக்காவது வெளியில வரணும்ன்ற விருப்பம் இருக்கு, அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறவன் தான் திருந்துறதுக்கான வாய்ப்பும் எடுத்துக்குவான். அந்த சான்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிமோர்ஸ் அப்பதான் வரும் அவனுக்கு. அந்த ரே ஆஃப் ஹோப், அந்த நம்பிக்கையின் கீற்று எங்கேயோ ஒரு நாள் நம்ம வருவோம் அப்படின்னு தெரிஞ்சாதான் அது வரைக்கும் நம்ம தன்னுடைய உயிரை பிடிச்சி வச்சு எப்படியாவது நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பான். நீ எவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டா இருந்தாலும் சரி, தண்டனை வருகிற போது மனிதர்களுக்கு திருத்துவதற்காக சட்டம் இருக்குது. ரெஹபிலிட்டேஷன் தான், டிஃபர்மேஷன் தான், ரிட்ரிபியூஷன் கிடையாது. பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணுலாம் கிடையாது. அதுவே அவளை மன்னிச்சு விடுறதுங்கிறதா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பல தீர்ப்புகள் வந்திருக்குது. குற்றம் சாட்டப்பட்டவனை தண்டிக்கிற போது அவன் செய்த குற்றத்திற்கு தான் தண்டனை தவிர மனிதன் என்ற போது அவனுக்கு மனித உரிமை உண்டுங்கிறதா நம்ம நாட்டு சட்டம். ஏன்னா ஐநா மன்றத்துல நாம சித்திரவதைக்கு இதுல நம்ம கைது போட்டுக்கிறோம். தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு கடந்த 2009ஆம் ஆண்டு சிறைப்படுத்தப்பட்ட அண்ணன் சீமான் இஸ்லாமிய சிறைவாசிகளுடன் தான் தனது 50 நாள்களை கழித்தார். அந்நாள்களில் சிறைவாசிகளின் உணர்வுகளையும் வழிகளையும் அருகிருந்து உள்வாங்கிக் கொண்டதுதான் அவர்களின் விடுதலை தொடங்கி இஸ்லாமியருக்கு எதிரான எல்லா அநீதிகளுக்கும் அண்ணன் சீமானை போராட உண்டியது. சிறைவாசிகள் விடுதலையை வலியுறுத்தி தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்திருக்கிறது. பெரும்பான்மை தமிழர்கள் எங்கள் இஸ்லாமிய உறவுகள் என்பதை கொள்கையாக மட்டுமல்ல உணர்வுமாகவே ஏந்தி உறுதியாக களமாடுகிறது நாம் தமிழர் கட்சி.